சார் சார் டாக்டர் டாக்டர் அம்மா என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யார் பேசுறது? மாயா, மாயா, நான் மகேஷ் பேசுறேன். மாயா, மகேஷ், டேய் நீ எங்கடா இருக்க? உன்னை தாண்டா காணோன்னு தேடிட்டு இருக்கு. எங்க இருக்க? அது வந்து நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டலா? சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? உனக்கு என்னடா ஆச்சு? இல்ல, அது வந்து டேய் எங்க இருக்கன்னு சரியா சொல்லுடா. நான் இங்க. டேய் சரியா சொல்லுடா, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. இங்க நான். மகேஷ், மகேஷ் கேக்குதா? ஏய் மகேஷ். ஐயோ, கட் ஆயிடுச்சே. இது யார் நம்பர்னு தெரியலையே, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மகேஷ், 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 இங்க பாருங்க. இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இன்னும் 2 நாள்ல நீ ஆஸ்திரேலியாக்கு போயிடுவேன். அதுக்குள்ள மகேஷ் கான்சியஸ் வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நீ நிம்மதியாவே கிளம்பலாம். சரி, போலாம். இல்ல, நீ கிளம்பு, நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கு போறியா? பர்ச்சேஸ் எதுவும் பண்ணுமா? நானும் வேணா வரேன். இல்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏன், என்ன வாங்க போற? அது அப்பா அம்மாக்கு நாளைக்கு கல்யாண நாள் வருது. ஆனா அவங்க 2 பேரும் அதை கொண்டாடினதே இல்ல. அவங்க 2 பேரையும் ஒன்னா மணமேடையில உட்கார வச்சு பார்க்கணும்ன்றது என் ரொம்ப நாள் ஆசை. என் அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. நானும் ஆஸ்திரேலியா போறதால அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு போனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதான் கிஃப்ட் வாங்க கடைக்கு போலான்னு இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். சார், சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அந்த மகேஷ் பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்தப்போ ஒரு லேடிக்கு என் போன்ல இருந்து கால் பண்ணிருக்காரு. அவங்க என்னடானா திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். சரி, இனிமே நீங்க அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா எடுக்காதீங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். பாருங்க, நம்ம ஊருக்குன்னு மரியாதை இருக்குது, சில கட்டுப்பாடுங்க இருக்குது. அதனால அதுபடி நடந்துங்க. வணக்கம். 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? அது வந்துமா, கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கலச பூஜை பண்ணி ஆகணுமா? ஆமா, அதான முறை. தாராளமா பண்ணிடுவோம். கலசத்துல வைக்க போற நவதானியங்களை வச்சு பூஜை பண்ணிட்டா அப்புறம் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு கலசத்துல வச்சு கோபுரத்துல பூஜை பண்ணிடலாம். இந்த கலச பூஜைய
வழக்கமா சேதுபதி ஐயா தான் செய்வாரு. அவர் ஊர்ல இல்லாததுனால அவர் இடத்துல இருந்து உங்க பேரந்தாம இத செய்யணும். சேதுபதி ஐயா செய்யணும்னு சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அவர் இல்லைன்னா அதுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு சின்ன பையனை வர சொல்லி செய்ய சொல்லிங்களா? ஏன் உள்ளூர்ல ஒரு பெரிய மனுஷன் இல்லையா? ஏன் அவங்க செய்யக்கூடாதா? வெறுமா கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? எதுக்கு இப்படி கலகம் பண்ற? என் வீட்டுக்காரரு ஊர்ல இல்ல, அவர் இல்லன்னா என் பேரன் தான் பண்ணுவான். அவன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்படியே முறைன்னு சொல்லுவீங்க, நாங்கெல்லாம் அதை கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணுமா? ஊர் காரியங்களை நாங்க முன்னாடி நின்னு எப்பதாமா செய்யறது? கொஞ்சம் கொஞ்சமா இந்த பழக்க வழக்கங்களை மாத்துங்க. வெறுமா நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மாத்த முடியாது. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. அதை நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. வெறுமா இதெல்லாம் பேசுறதுக்கான இடம் இது இல்லப்பா. இப்ப நம்ம வந்த காரியம் கலச பூஜையை பத்தி பேசுறதுக்கு தான். அத பத்தி மட்டும் பேசுவோம். இப்படியே பேசிட்டு இருங்கயா, என்னையும் பேச விடாதீங்க, நீங்களும் பேசாதீங்க. தனிகே எப்ப கலச பூஜை பண்ணலாம்னு வச்சிருக்கீங்க? வர்ற வெள்ளிக்கிழமை நாளு நல்லா இருக்குமா, அன்னைக்கே பூஜையை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோமா. உங்க பேரனையும் அன்னைக்கு வர சொல்லிருங்க. அவர் கையால நவதானியத்தை கலசத்துல போட்டு பூஜை பண்ணிடலாமா? கண்டிப்பா என் பேரனை வர சொல்லிடுறேன். அவன் வந்ததும் அவன் கையாலேயே இந்த பூஜையை சிறப்பா பண்ணிடலாம். சரிங்கம்மா, இத பத்தி பேசதான் உங்களை வர சொன்னோம்.